ஹாய், திஸ் இஸ் ஆதித்யா அண்ட் வெல்கம் டு பெஞ்ச்மேட் ஆதித்யா. அண்ட் இந்த ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வெப்சைட் பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு டிஎஸ்ஏ ஷீட். டிஎஸ்ஏ ஷீட்னா என்னடா அப்படின்னா, ஏற்கனவே ஃபேங் கம்பெனிஸ், அப்புறம் பிக் டெக் ஜெயண்ட் கம்பெனிஸ், இந்த கம்பெனில டிஎஸ்ஏ ரவுண்ட்ல கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான் நான் ஹேண்ட் பிக் பண்ணி இந்த ஷீட்ல டாபிக் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோல பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக். இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்ககிட்ட பிரைசஸ்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேல 7, 1, 5, 3, 6, 4 அப்படின்னு எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஈச் எலமெண்ட்டும் எதை குறிக்குதுன்னா, பிரைஸ் ஆஃப் அ சிங்கிள் ஸ்டாக். சிங்கிள் ஸ்டாக்கோட பிரைஸை தான் இந்த ஈச் எலமெண்ட்டும் குறிக்குது. அண்ட் இதோட இண்டெக்ஸ்லாம் எதை குறிக்குதுன்னா, டேஸை குறிக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் 0 தான் சண்டேன்னு வச்சுப்போமே. நீங்க சண்டே அன்னைக்கு இந்த சிங்கிள் ஸ்டாக்கை 7க்கும் வாங்கலாம், இல்ல மண்டே அன்னைக்கு நீங்க 1க்கும் வாங்கலாம். ஸோ இந்த இண்டெக்ஸஸ் எல்லாமே நாட்களை குறிக்குது, அதாவது டேஸை குறிக்குது. கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை நாட்கள்ல ஏதாவது ஒரு பிரைஸுக்கு நீங்க வாங்கணும், வாங்கி விற்கிறது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் தரணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க 1 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய்க்கு வித்தா உங்களோட ப்ராஃபிட் என்ன? 5 ரூபா உங்க ப்ராஃபிட். அப்ப இதை தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட்னு சொல்றோம். மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டினை நான் 3 வேஸ்ல சால்வ் பண்ண போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்ன்றது என்னன்னா, நமக்கு ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் வரும்ல, ஒரு ரஃப்பான இன்ட்யூஷன். இதை சூடோ கோட்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பெட்டர் அப்ரோச்ல நம்ம பார்க்க போறோம். அடுத்து வந்து ஆப்டிமல் அப்ரோச். சோ நான் இதை ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். சோ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்னா, ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு நாள்ல வாங்கலாம், மீதி நாள்ல வித்தா என்ன ப்ராஃபிட் வருது அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம 7க்கு வாங்குறோம்னா 1க்கு விற்கும் போது என்ன ப்ராஃபிட், அதே வந்து 5க்கு விற்கும் போது என்ன ப்ராஃபிட், 3க்கு விற்கும் போது என்ன ப்ராஃபிட், 6க்கு விற்கும் போது என்ன ப்ராஃபிட், 4க்கு விற்கும் போது என்ன ப்ராஃபிட்னு ஒன்னொன்னா ப்ராஃபிட் பார்த்து, ஸோ இப்படி 7க்கு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், 1க்கு வாங்கிட்டு 5க்கு வித்தா என்ன ப்ராஃபிட் வருது, 3க்கு வித்தா என்ன ப்ராஃபிட் வருது, 6க்கு வித்தா என்ன ப்ராஃபிட் வருது, 4க்கு வித்தா என்ன ப்ராஃபிட் வருதுன்னு பார்ப்போம். அடுத்து 5க்கு வாங்கிட்டு 3க்கு வித்தா என்ன ப்ராஃபிட், 6க்கு வித்தா என்ன ப்ராஃபிட், 4க்கு வித்தா என்ன ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம ஒரு எலமெண்ட்டும் வாங்கி ஃபியூச்சர் டேஸ்ல வித்து எதுல ப்ராஃபிட் அதிகமா வருதுன்னு பார்த்து அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்ல நம்ம 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணுவோம். 2 பாயிண்டர் அப்ரோச் என்னன்னு நான் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வீடியோலயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் நான் இந்த வீடியோல சொல்ற டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பத்தி உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நான் ஐன்ற பாயிண்டரை 7ல வச்சுப்பேன், அப்புறம் ஜேன்ற பாயிண்டரை 1ல வச்சுப்பேன். இந்த ஐன்ற பாயிண்டர் என்னன்னா, ரெப்ரசன்ஸ் த டே we buy the stock. Jன்றது என்னன்னா, represents the day we sell the stock. அதாவது ஐன்றது நம்ம என்னைக்கு வாங்குறோன்றது, ஜேன்றது நம்ம என்னைக்கு விக்கிறோன்றது. இப்ப நம்ம 7க்கு வாங்குறோம்னு வச்சுப்போம், பை அட் 7. அப்ப ஐ இஸ் ஈக்குவல் டு 7 வச்சுக்கிறோம். மேக்ஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சிருக்கேன்ல. இது என்னன்னு போக போக உங்களுக்கே புரியும். இப்ப நம்ம 7க்கு வாங்கி 1க்கு வித்தோம்னா நமக்கு என்ன வரும், 1 - 7 இஸ் ஈக்குவல் டு -6. அப்ப இந்த -6ஐயும் நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். எது கிரேட்டர்? 0 தான் கிரேட்டர். அப்ப இதை அப்டேட் பண்ண தேவையில்ல, நோ அப்டேட். இப்ப நம்ம ஜே பாயிண்டர் மூவ் பண்றோம். அப்ப 7க்கு வாங்கி 5க்கு விற்கும் போது 5 - 7 என்ன வரும், -2. -2 பெருசா இல்ல 0 பெருசா? அப்ப 0 தான் பெருசு. இங்கேயும் நோ அப்டேட். அடுத்து ஜே பாயிண்டர் மூவ் பண்றோம். இப்ப 7க்கு வாங்கி 3க்கு விற்கும் போது 3 - 7 என்ன வரும், -4. -4 பெருசா இல்ல 0 பெருசா? 0 தான் பெருசு. அப்ப அப்டேட் பண்ண தேவையில்ல. அடுத்து ஜே பாயிண்டரை 6க்கு மூவ் பண்றோம். இப்ப நம்ம 7க்கு வாங்கி 6க்கு விற்கும் போது நமக்கு என்ன ப்ராஃபிட் வரும், 6 - 7 -1. -1 பெருசா இல்ல 0 பெருசா? 0 தான் பெருசு. அப்ப நம்ம எதுவுமே அப்டேட் பண்ண தேவையில்ல. அடுத்து பாயிண்டர் மூவ் பண்றோம். இப்ப நம்ம 7க்கு வாங்கி 4க்கு விற்கும் போது நம்மளோட ப்ராஃபிட் என்ன வரும், -3. -3 பெருசா இல்ல 0 பெருசா? 0 தான் பெருசு. அப்ப எதுவுமே அப்டேட் பண்ண தேவையில்ல. சோ நம்ம இதுல என்ன பண்றோம்னா,
என்னன்னா நாம ஒரு நாளைக்கு ஸ்டாக்க வாங்கி ஃபியூச்சர் டேஸ்ல அதை வித்து பார்ப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம 7க்கு வாங்குறோம் 1க்கு விக்கிறோம். அப்ப -6 தான் ப்ராஃபிட் வருது. -6ன்றது ப்ராஃபிட்டா கிடையாது. அப்ப அப்டேட் பண்ண தேவையில்ல. எங்க கிரேட்டரா வருதோ அப்ப நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட்டா அப்டேட் பண்ணிப்போம். இப்ப நம்ம ஐய வந்து 1க்கு வைப்போம். பை அட் 1 அப்ப i is equal to 1. சோ j பாயிண்டரை நம்ம 5ல வைக்கிறோம். அதாவது 1க்கு நம்ம ஸ்டாக்க வாங்கி 5க்கு விக்கும் போது நம்ம ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? 5 - 1 4. இப்ப இந்த 4 பெருசா இல்ல 0 பெருசா? 4 தான் பெருசு. அப்ப இதை அப்டேட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த பாயிண்டரை மூவ் பண்றோம். இப்ப நம்ம ஸ்டாக்க 1க்கு வாங்கி 3க்கு விக்கும் போது 3 - 1 2. 2 பெருசா இல்ல ஏற்கனவே இருக்க 4 பெருசா? 4 தான் பெருசு. அப்ப நோ அப்டேட். அடுத்து நம்ம பாயிண்டரை 6க்கு மூவ் பண்றோம். அப்ப நம்ம 1க்கு வாங்கி 6க்கு விக்கும் போது 6 - 1 5. 5 பெருசா இல்ல 4 பெருசா? 5 தான் பெருசு. அப்ப இதை அப்டேட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம j பாயிண்டரை மூவ் பண்ணிக்கிறோம். 1க்கு வாங்கி 4க்கு விக்கும் போது 4 - 1 is equal to 3. நமக்கு வந்திருக்க இந்த ப்ராஃபிட் பெருசா இல்ல 5 பெருசா? 5 தான் பெருசு. அப்ப நோ அப்டேட். இப்ப நம்ம i பாயிண்டரை 5ல வைக்க போறோம். அதாவது பை அட் 5 அப்ப i is equal to 5. j வந்து 3ல வைக்கிறோம். 5க்கு வாங்கி நமக்கு 3க்கு வித்தா என்ன ப்ராஃபிட் வருது? -2. அப்ப -2 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசு. அப்ப நோ அப்டேட். அடுத்து j பாயிண்டரை 6க்கு மூவ் பண்றோம். நம்ம ஸ்டாக்க 5க்கு வாங்கி 6க்கு வித்தா நமக்கு ப்ராஃபிட் என்ன வருது? 1 தான் வருது. 1 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசு. அப்ப நோ அப்டேட். திருப்பி j பாயிண்டர் மூவ் பண்றோம். நம்ம ஸ்டாக்க 5க்கு வாங்கி 4க்கு வித்தா நம்ம ப்ராஃபிட் என்ன? 4 - 5 -1. அப்ப நம்ம ஸ்டாக்க 5க்கு வாங்கி 4க்கு வித்தா நம்மளோட ப்ராஃபிட் என்ன? -1. அப்ப நோ அப்டேட். இப்ப நம்ம 5க்கு வாங்கி மத்த நாட்கள் எல்லாம் எவ்வளவு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம 3ல வாங்கி மத்த நாட்கள் எல்லாம் என்ன ப்ராஃபிட் வருதுன்னு பார்க்க போறோம். i is equal to 3. அதாவது பை அட் 3. அப்ப நம்ம j பாயிண்டர் இங்க வரும். 3க்கு வாங்கி 6க்கு வித்தா அப்ப நம்மளோட ப்ராஃபிட் என்னன்னா 3. 3 பெருசா இல்ல ஏற்கனவே இருக்க மேக்ஸிமம் ப்ராஃபிட் பெருசான்னு பார்த்தா மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் பெருசு. அப்ப நோ அப்டேட். இப்ப நம்ம j பாயிண்டர் மூவ் பண்றோம். 3க்கு வாங்கி 4க்கு வித்தா 4 - 3 நம்மளோட ப்ராஃபிட் என்ன? 1. 1 பெருசா இல்ல ஏற்கனவே இருக்க மேக்ஸிமம் ப்ராஃபிட் பெருசான்னு பார்த்தா 5 தான் பெருசு. அப்ப நோ அப்டேட். 3க்கு வாங்கி மத்த நாள்லாம் வித்தா எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம 6 தான் பார்க்க போறோம். சோ அடுத்து பை அட் 6 அப்ப i is equal to 6. அப்ப நமக்கு j என்னவா இருக்கும்? 4ஆ இருக்கும். 6க்கு வாங்கி 4ல விக்கும் போது அப்போ -2. -2 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசு. அப்ப நோ அப்டேட். இப்ப நம்ம 6ல வாங்கி 4லயே வித்தாச்சு. சோ நமக்கு 6ம் முடிஞ்சிருச்சு. 4க்கு வரும்போது லூப் டெர்மினேட் ஆயிடும். ஏன்னா பக்கத்துல எந்த எலமெண்ட்டுமே இல்ல. அப்ப இதோட கோட் எப்படி வரும்னா, சோ இந்த கோட்ல ஃபர்ஸ்ட் இன்டீஜர் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். அதாவது மேக்ஸிமம் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். இந்த ஐன்றது தான் அவுட்டர் லூப்பை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த j வித்து பாக்குறோம்ல ப்ராஃபிட் எவ்வளவு வருதுன்னு, அதுதான் வந்து இன்னர் லூப். இந்த அரேல என்ன பண்றோம்னா 0ல இருந்து கடைசி எலமெண்ட் வரைக்கும் நம்ம இட்டரேட் பண்றோம். இந்த இன்னர் லூப்ல என்ன பண்றோம்னா jவை வந்து i+1ல இருந்து லூப்போட கடைசி எலமெண்ட் வரைக்கும் இட்டரேட் பண்றோம். கரண்ட் ப்ராஃபிட் என்ன பண்றோம்னா, அதாவது நம்ம ஸ்டாக்க 7க்கு வாங்கி 1க்கு விக்கிறோம். அப்ப 1 - 7ன்னு சொல்றோம்ல, இததான் இங்க கரண்ட் ப்ராஃபிட்னு கொடுத்திருக்கேன். அதாவது இந்த 1 எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பிரைசஸ் ஆஃப் jவை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த 7 எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பிரைசஸ் ஆஃப் ஐ ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப 1 - 7 என்ன வருது? -6 வருது. நாம என்ன பண்றோம்? இந்த -6ஐயும் இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட்டையும் கம்பேர் பண்றோம். கரண்ட் ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட கிரேட்டரா இருக்கான்னு பாக்குறோம். கிரேட்டரா இருந்ததுன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை அப்டேட் பண்ணிப்போம். ஒருவேளை 6 இருந்ததுன்னா 6 அப்டேட் பண்ணிப்போம். இல்லனா மேக்ஸிமம் ப்ராஃபிட் 0லயே தான் இருக்கும். சோ இப்படி நம்ம ஒவ்வொன்னுக்கும் 7க்கு வாங்கி மத்த நாட்கள்லாம் வித்து பாக்குறோம், 1க்கு வாங்கி மத்த நாட்கள்லாம் வித்து பாக்குறோம், 5க்கு வாங்கி மத்த நாட்கள்லாம் வித்து பாக்குறோம். இப்படி வித்து பார்த்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணி கடைசியா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ரிட்டர்ன் பண்றோம். இந்த கோட் தான் இந்த ப்ராப்ளத்தோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். இதை ஏன் ப்ரோ ஆப்டிமைஸ் பண்ணணும்னா அங்கதான் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியை பார்க்கணும். நம்மளோட அவுட்டர் லூப் i is equal to 0ல இருந்து கடைசி எலிமெண்ட் அதாவது n-1 சைஸஸ் டாட் லென்த் என்ன 6. இந்த டோட்டல் அரேயோட சைஸ் வந்து 6. அப்ப கடைசி எலிமெண்டோட இண்டெக்ஸ் என்ன இருக்கும்? n-1 அதாவது 5 இருக்கும். அப்ப நம்மளோட அவுட்டர் லூப் வந்து i is equal to 0ல இருந்து n-1 வரைக்கும் போகுது. நம்மளோட இதே i is equal to 1 இருக்கும்போது n-2 வரைக்கும் ரன் ஆகும். இதே i is equal to 2 இருக்கும்போது n-3 வரைக்கும் ரன் ஆகுது. அப்ப இது எப்படி எழுதலாம்? n-1 பிளஸ் n-2 பிளஸ் n-3 பிளஸ் பிளஸ் 1. இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல. மேத்தமெட்டிக்ஸ்ல சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ ஒரு ஃபார்முலாவால ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதுதான் n into n-1/2. அப்ப நம்ம இத n into n-1/2
2ன்னு எழுதலாமா? அப்ப நமக்கு என்ன வரும்? n ஸ்கொயர் பை 2 மைனஸ் n பை 2ன்னு வருமா? இப்ப இங்க தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி வீடியோல சொல்லாத ஒரு விஷயத்த சொல்ல போறேன். டைம் காம்ப்ளெக்சிட்டில நமக்கு 2 ரூல் இருக்கு. ரூல் நம்பர் 1 என்னன்னா டிராப் த நான் டாமினன்ட் டேர்ம்ஸ். டிராப் த நான் டாமினன்ட் டேர்ம்ஸ்க்கு நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருவேளை நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் கார் வாங்க போறீங்க. இன்னைக்கு தான் கார் வாங்குறீங்கன்னே வச்சுப்போம். உங்களோட காரோட விலை 10 lakhs இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கார் வாங்கும்போது நீங்க பேப்பர்ஸை சைன் பண்றீங்க. அதை சைன் பண்ணும்போது நீங்க ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னு வைப்போம். அதோட விலை என்ன? ஒரு 15 ரூபான்னு வச்சுப்போம். இப்போ உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து இன்னைக்கு நீ எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு கேட்டா 10 லட்சம் ரூபான்னு சொல்லுவீங்களா? இல்லனா 10 லட்சம் 15 ரூபான்னு ஸ்பெசிபிக்கா சொல்லுவீங்களா? 10 லட்சம் தான் சொல்லுவோம். அதேதான் n ஸ்கொயர் பிளஸ் என்னன்னு வரும்போது, அப்ப நம்ம n ஸ்கொயர் பிளஸ் என்னன்னு வரும்போது இந்த n ஸ்கொயர் தான் நீங்க காரை வாங்க ஸ்பெண்ட் பண்ண 10 லட்சம். இந்த என்னன்றது எப்படின்னா அந்த காஃபியை வாங்குறதுக்கு நீங்க செலவு பண்ண 15 ரூபாய். எப்படி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல இந்த காஃபியை நம்ம இக்னோர் பண்ணமோ அதே மாதிரி நம்ம இங்க எண்ணையும் இக்னோர் பண்ணிடுவோம். சோ இதுதான் டிராப் த நான் டாமினன்ட் டேர்ம்ஸ்னு சொல்றாங்க. செகண்ட் ரூல் என்னன்னா டிராப் த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். டிராப் த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்க்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் 2 பர்சன்ஸ் இருக்காங்க. லெட்ஸ் டேக் ஆதித்யா அண்ட் விஜய். இப்ப ஆதித்யான்றவன் ஸ்லோ ரீடர். அவனால ஒரு நிமிஷத்துக்கு ஒரு புக்ல இருக்க ஒரு பேஜ் தான் படிக்க முடியும்னு வச்சுப்போம். இதுவே விஜய்ன்றவரு ஃபாஸ்ட் ரீடர்னு வைங்களேன். அவரால ஒரு நிமிஷத்துல 5 பேஜை படிக்க முடியும்னு வச்சுப்போமே. அப்ப ஆதித்யாக்கு 1 into n சொல்லலாமா? விஜய்க்கு 5 into n சொல்லலாமா? அதாவது ஆதித்யாக்கு ஒரு 100 பேஜ் கொண்ட புக்கை படிக்கிறதுக்கு 100 நிமிஷம் ஆகும். விஜய்க்கு அது வெறும் 20 நிமிஷத்துல அந்த 100 பேஜை படிக்க முடியும். ஒருவேளை உங்களோட இன்புட் சைஸை நீங்க வந்து க்ரோ பண்றீங்கன்னு வைப்போமே. இப்ப இங்க 100 பேஜுக்கு பதிலா அந்த புக்ல 200 பேஜை இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு வச்சுப்போமே. அப்ப என்ன ஆகும்? டபுள் த இன்புட் டபுள் த டைம் ஆகுமா? அப்ப நீங்க எவ்வளவு இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கேத்த டைம் வந்து லீனியரா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இங்க பிக் ஓ நோட்டேஷன் என்ன பண்ணும்னா விஜய் வந்து 40 நிமிஷத்துல முடிச்சிருக்காரு, ஆதித்யா வந்து 200 நிமிஷத்துல முடிச்சிருக்காரு அப்படின்னு இந்த ஸ்பீட பார்க்காது. இன்புட் எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த டைம் எடுக்குது இல்ல, இது எப்படி க்ரோ ஆகுது அப்படின்றத மட்டும்தான் பிக் ஓ நோட்டேஷன் பார்க்கும். அதனாலதான் நம்ம 5 இக்னோர் பண்ணிடுவோம், 1 இக்னோர் பண்ணிடுவோம். அப்ப என்னன்னு எடுத்துப்போம்னா n தான் எடுத்துப்போம். இதுதான் டிராப் த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்னு சொல்றோம். இப்ப இங்க என்ன ஆகும்னா n ஸ்கொயர் பை 2 மைனஸ் n பை 2ல இந்த பை 2வையும் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம், இந்த பை 2 இக்னோர் பண்ணிடும். ஏன்னா அப்ப பிக் ஓ நோட்டேஷன் வந்து நீ எவ்வளவு ஸ்பீட்ல இன்க்ரீஸ் ஆகுற, 5n ஆகுறியா, 6n ஆகுறியா, 8n ஆகுறியா அப்படின்னு பார்க்காது. உங்க இன்புட்டுக்கும் உங்க டைம்க்கும் இருக்க ரிலேஷன் எந்த மாதிரி வளருது, நீங்க எவ்வளவு டேட்டா கொடுத்தா எவ்வளவு டபுள் ஆகுது, எப்படி டபுள் ஆகுது அப்படின்ற அண்டர்லையிங் ஆர்கிடெக்சரை தான் பார்க்கும். அதனாலதான் இங்க இருக்க பை 2வையும் இந்த பை 2வையும் கேன்சல் பண்றோம். அதே மாதிரி இங்க 5nலயும் 1nலயும் 5nல வெறும் n மட்டும் தான் எடுத்துப்போம், 1nலயும் n மட்டும் தான் எடுத்துப்போம். இதுதான் வந்து டிராப் த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் நம்ம சொல்றோம். அப்ப இந்த 2 ரூல் வச்சு பார்க்கும்போது நமக்கு n ஸ்கொயர் வருமா? ஏன்னா n ஸ்கொயர் பை 2 பை 2வையும் கேன்சல் பண்ணிடுவோம், இந்த பை 2வையும் கேன்சல் பண்ணிடுவோம் ரூல் b வச்சு. மைனஸ் n-ஐயும் கேன்சல் பண்ணிடுவோம், ஏன்னா நான் டாமினன்ட் டேர்ம்ஸை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். சோ அப்ப நமக்கு O ஆஃப் n ஸ்கொயர் தான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. அப்ப இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும்னா O ஆஃப் 1. O ஆஃப் 1 ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்ல என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? மேக்ஸிமம் ப்ராஃபிட், IA, J, அப்புறம் கரண்ட் ப்ராஃபிட். அதாவது அந்த அரேல 10 எலமெண்ட் இருந்தாலும் சரி இல்ல 10,000 எலமெண்ட் இருந்தாலும் சரி நம்ம இந்த 4 விஷயத்தை மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். அப்ப நம்மளோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் 1 தான் வரும். சோ நாம இப்ப பெட்டர் அப்ரோச்சை பார்க்கலாம். பெட்டர் அப்ரோச்ல என்ன பண்ணுவோம்னா பிராண்ட் நியூவா மேக்ஸ் ரேட்னு ஒரு அரேவை டிக்ளேர் பண்ண போறோம். இந்த மேக்ஸ் ரேட்ன்ற புது அரேல பேக்வர்ட்ல இருந்து நம்ம பிரைசஸ் ஆஃப் ஐ வந்து இட்டரேட் பண்ண போறோம். என்ன இட்டரேட் பண்ண போறோம், எதுக்கு இந்த பிராண்ட் நியூ அரே அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும். மேக்ஸ் ரைட் ஈக்குவல் டு கடைசியில இருந்து இட்டரேட் பண்றேன்னு சொன்னல, கடைசியில இருக்க பெரிய எலமெண்ட் எது? ஒரே எலமெண்ட் தான் இருக்கு, அப்ப அதுதான் பெருசா இருக்கும். அப்ப 4. அடுத்த ரெண்டாவது பெரிய எலமெண்ட் எது? 6ஆ இல்ல 4ஆ? 6 தான் பெரிய எலமெண்ட், அப்ப 6. அடுத்து இருக்க எலமெண்ட் வந்து 3. 3 பெருசா இல்ல ஏற்கனவே இருக்க 6 பெருசா? 6 தான் பெருசு, இப்ப 6. அண்ட் இப்ப 5க்கு வரும். இப்ப இருக்க 5 பெருசா இல்ல 6 பெருசா? 6. அண்ட் நீங்க இருக்க 1 பெருசா இல்ல 6 பெருசா? 6 தான் பெருசு. அண்ட் நீங்க இருக்க 7 பெருசா
பெருசா இல்ல 6 பெருசா? 7 தான் பெருசு. அப்ப 7 6 6 6 6 4ன்னு நமக்கு மேக்ஸ் ரேட் வந்து நமக்கு மேக்ஸ் ரேட் அரே வரும். எதுக்காக நம்ம மேக்ஸ் ரேட் அரேவை இப்ப பேக்வேர்ட்ல இருந்து பிரைசஸ் ஆஃப் ஐய இட்ரேட் பண்ணி மேக்ஸிமம் எலிமெண்ட் என்னன்றதை எழுதணும் அப்படின்னா இதுல இருந்து நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அது எப்படி இதுல இருந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும்னா, இப்ப நம்ம ஒரு ஸ்பெசிபிக் டே எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்பெசிபிக் டே எடுத்துக்கிறோம்னு வச்சுப்போமே, நமக்கு இப்ப என்ன தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்பெசிபிக் டேல எவ்வளவு ஹையஸ்ட் பிரைஸுக்கு அந்த ஸ்டாக்கை வந்து விற்கலாம் அப்படின்றது இந்த மேக்ஸிமம் ரைட் அரேல தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1க்கு வாங்குறோம்னா 1 இருக்கிற அதே இடத்துல மேக்ஸிமம் ரைட்ல என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்ப 6 மைனஸ் 1 என்ன? 5. 5 தான் நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டே 1 அதாவது பிரைசஸ் ஆஃப் 1 அன்னைக்கு வாங்குறோம்னு வச்சுப்போமே, அப்ப அதோட ஹையஸ்ட் ஃபியூச்சர் பிரைஸ் என்னவா இருக்கும்னா மேக்ஸ் ரேட் ஆஃப் 1 இருக்குமா? மேக்ஸ் ரேட் ஆஃப் 1ன்றது என்ன? 6. அப்ப நம்ம இதுல இருந்து ஈஸியா ப்ராஃபிட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 6 மைனஸ் 1 5. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பண்ணும்போது நம்ம ஈஸியா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 5 தான் அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ இதுக்கான கோட் என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா அரேயோட லென்த்தை n வச்சுக்கிறோம். செகண்ட் n வந்து 0வா இருந்தது, அதாவது அரேல எதுவுமே இல்ல அப்படின்னா 0வை ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மேக்ஸிமம் ரைட்னு ஒரு புது பிராண்ட் நியூ அரேவை கிரியேட் பண்றோம் வித் தி லென்த் ஆஃப் n, அதாவது சேம் லென்த் ஈக்குவல் டு தி பிரைசஸ் அரே. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், கடைசி எலிமெண்ட்ல இருந்து இட்டரேட் பண்ணிட்டு வரணும். அப்ப அதுக்கு என்ன பண்றோம்னா, கடைசி எலிமெண்ட்றது என்னவா இருக்கும்? n-1. n-1 நம்ம பிரைசஸ் ஆஃப் n-1 வச்சுக்கிறோம். ஏன்னா அங்க இருக்க கடைசி எலிமெண்ட் தான் இருக்கிறதே ஒரு எலிமெண்ட். அப்ப அந்த ஒரு எலிமெண்ட் தான் ஹையஸ்டா இருக்கும். அப்ப அதை அப்படியே போட்டுக்கிறோம். இப்ப இங்க 4 இருந்ததுன்னா இங்க 4 போட்டுக்கிறோம். இப்படி ஆரம்பிச்சிடறோம். இப்ப என்ன பண்றோம்னா, ஒரு ஃபார் லூப் போட்டு i is equal to n-2. நம்ம n-1 கொடுத்தாச்சு. அடுத்த எலிமெண்ட் n-2 இருக்குல்ல, இந்த எலிமெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் நம்ம இட்டரேட் பண்ண போறோம். அதை தான் வந்து i is equal to n-2, i is greater than or equal to 0. கடைசி வரைக்கும் இந்த 0th எலிமெண்ட் வரைக்கும் இட்டரேட் ஆகும். i மைனஸ் மைனஸ் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே வரும். இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம 4th இண்டெக்ஸ்க்கு வந்துட்டோம்னு வச்சுப்போமே, ஏற்கனவே பிரைசஸ் ஆஃப் ஐல இருக்க 3 பெருசா இல்ல மேக்ஸ் ரேட் ஆஃப் i + 1 6 பெருசா? 6 தான் பெருசு. அப்ப இங்க 6 தான் வரும். இந்த மாதிரி பேக்வேர்ட்ல இருந்து n-1ல இருந்து 0th எலிமெண்ட் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ரைட் அரேல எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். அப்புறம் என்ன பண்றோம்னா, மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை 0க்கு வச்சுக்கிறோம். சோ நம்ம திருப்பி ஒரு லூப்பை டிக்ளேர் பண்ணி பிரைசஸ் அரேல 0th எலிமெண்ட்ல இருந்து கடைசி எலிமெண்ட் வரைக்கும் இட்டரேட் பண்றோம். இது எதுக்காக பண்றோம்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் கரண்ட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறோம். ஃபார் an எக்ஸாம்பிள் நம்ம டே 1 அன்னைக்கு வாங்குறோம்னா அதோட ஹையஸ்ட் ஃபியூச்சர் பிரைஸ் என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் ரேட் ஆஃப் 1 இருக்கும். அதாவது 6க்கு விற்கலாம். இப்ப இதோட கரண்ட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? மேக்ஸ் ரேட் ஆஃப் i மைனஸ் பிரைசஸ் ஆஃப் i, அதாவது 6 மைனஸ் 1 5. அப்ப இதுதான் கரண்ட் ப்ராஃபிட். இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்ம கரண்ட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சு இங்க கேன்சல் அவுட் பண்ணிட்டே வரலாம். சோ ஃபார் an எக்ஸாம்பிள் 7க்கு வாங்கி அதோட ஹையஸ்ட் ஃபியூச்சர் பிரைஸ் வந்து 7 தான். அப்ப 7 மைனஸ் 7 வந்து 0 ஆகும். ஏற்கனவே மேக்ஸ் ப்ராஃபிட் 0ல தான் இருக்கு. அப்ப நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. இப்ப நம்ம வந்து 1க்கு வாங்கி அதோட ஹையஸ்ட் ஃபியூச்சர் பிரைஸ் எதுக்கு விற்கலாம்? 6க்கு விற்கலாம். 6க்கு வித்தனா 6 மைனஸ் 1 என்ன? 5. அப்ப 5யையும் ஏற்கனவே இருக்க மேக்ஸிமம் ப்ராஃபிட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறோம். எது அதிகம்? 5 தான் அதிகம். அப்ப 5 அப்டேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 5க்கு வாங்குறோம். 6க்கு தான் ஹையஸ்ட் ஃபியூச்சர் பிரைஸ் விற்க முடியும். அப்ப 6 மைனஸ் 5 என்ன வருது? 1. 1யையும் 5யும் கம்பேர் பண்ணும்போது 5 தான் அதிகம். அப்ப அப்டேட் பண்ண தேவையில்ல. சோ அதே மாதிரி 3க்கு வாங்கி ஹையஸ்ட் ஃபியூச்சர் பிரைஸ் எவ்வளவுக்கு விற்க முடியும்னா 6க்கு விற்க முடியும். அப்ப என்ன வரும்? 6 மைனஸ் 3 3 தான் வரும். 3 பெருசா இல்ல 5 பெருசான்னு பார்த்தா 5 தான் பெருசு. அப்ப எதுவுமே அப்டேட் பண்ண தேவையில்ல. நம்ம 6க்கு வாங்குறோம். ஹையஸ்ட் ஃபியூச்சர் பிரைஸ் 6 தான் விற்க முடியும். அப்ப 0 பெருசா இல்ல 5 பெருசா? 5 தான் பெருசு. நம்ம 4க்கு வாங்கி ஹையஸ்ட் ஃபியூச்சர் பிரைஸ் 4க்கு தான் விற்க முடியும். அப்ப 4 மைனஸ் 4 0 பெருசா 5 பெருசான்னு பார்த்தா 5. அப்ப நமக்கு கடைசியா மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்னவா வரும்னா 5 வரும். கடைசியா ரிட்டர்ன் மேக்ஸிமம் ப்ராஃபிட்னு வரும்போது நமக்கு 5 ரிட்டர்ன் ஆயிடும். பெட்டர் அப்ரோச் இப்படிதான் ஒர்க் ஆகும். சோ பெட்டர் அப்ரோச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்னா, நாம இங்க 2 லூப் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் லூப்ல பேக்வேர்ட்ல இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் இட்டரேட் பண்ணிருக்கோம். அப்ப அதுக்கு ஒரு n. இன்னொரு லூப்ல ஃப்ரண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இட்டரேட் பண்ணிருக்கோம். அப்ப இதுக்கு இன்னொரு n. அப்ப 2n. நம்ம கான்ஸ்டன்ட்ஸை டிராப் பண்ணணும் பிக் ஓ நோட்டேஷன்லன்னு சொல்லியிருக்கோம். அப்ப நமக்கு டைப் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் n வரும். இந்த பெட்டர் அப்ரோச்சுக்கான ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்னா O ஆஃப் n. ஏன் O ஆஃப் n-னா, நம்ம இங்க என்ன பண்றோம்? மேக்ஸ் ரைட்னு ஒரு பிராண்ட் நியூ அரேவை கிரியேட் பண்றோமா. இன்புட் வந்து 10 இருந்ததுன்னா இதோட சைஸும்
10 இருக்கும். இதே இன்புட்டோட சைஸ் வந்து 10 மில்லியனா இருந்தா இதுவும் 10 மில்லியனா தான் இருக்கும். சோ அதனால தான் இந்த அப்ரோச்சோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n. சோ ஆப்டிமல் அப்ரோச்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் மினிமம் பிரைஸ்னு ஒன்னு டிக்ளேர் பண்ண போறோம். மினிமம் பிரைஸ்னா என்னன்னா இருக்கிறதுலயே கம்மி விலைக்கு அந்த ஸ்டாக்கை வாங்குறது தான் மினிமம் பிரைஸ். சீப்பஸ்ட் we could have possibly bought so far. மேக்ஸிமம் பிரைஸ்னு ஒன்று டிக்ளேர் பண்ண போறோம். இது எதுக்குன்னா the most money we could have made if we sold today. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு வாங்குறோம். அப்ப வாங்கும்போது என்ன ஆகும்? மினிமம் பிரைஸ் 7 ஆகும். அப்ப இன்னைக்கே வித்தா லாபம் இருக்குமா? கிடையாது. அப்ப மேக்ஸிமம் பிரைஸ் வந்து 0ல வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ரெண்டாவது நாள் வரோம். 1 லோவா இல்ல 7 லோவா? அதாவது 1 மினிமமா இல்ல 7 மினிமமா? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 1 தான் மினிமம். அப்ப மினிமம் பிரைஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம் 1க்கு. இப்போ 1க்கு வாங்கி நமக்கு விற்கிறனால ஏதாவது ப்ராஃபிட் வரப்போதா? கிடையாது. சோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை நம்ம அப்டேட் பண்ண தேவையில்ல. அடுத்து நம்ம டே 2 அன்னைக்கு போறோம். டே 2 அன்னைக்கு போகும்போது 5 இருக்கு. 5 சின்னதா இல்ல 1 சின்னதா? 1 தான் சின்னது. அப்ப மினிமம் பிரைஸ் அப்டேட் பண்ண தேவையில்ல. ஆனா இன்னைக்கு வித்தா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? 5 - 1 4. அப்ப 0 பெருசா இல்ல 4 பெருசா? 4 தான் பெருசு. அப்ப மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை நம்ம 4க்கு மாத்திக்கிறோம். இப்ப நம்ம டே 3 அன்னைக்கு போறோம். டே 3 அன்னைக்கு போகும்போது 3 சின்னதா இல்ல 1 சின்னதா? 1 தான் சின்னது. அப்ப நம்ம எதுவுமே அப்டேட் பண்ண தேவையில்ல. மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? 3 - 1 2. 2 பெருசா இல்ல 4 பெருசா? 4 தான் பெருசு. அப்ப இதுவும் நம்ம எதுவுமே அப்டேட் பண்ண தேவையில்ல. அடுத்து டே 4 அன்னைக்கு போறோம். டே 4 அன்னைக்கு பார்க்கும்போது 1 மினிமமா இல்ல 6 மினிமமா? 1 தான் மினிமம். அப்ப நம்ம எதுவுமே அப்டேட் பண்ண தேவையில்ல. இதே 6 - 1 என்ன? 5. 5 பெருசா இல்ல 4 பெருசா? 5 தான் பெருசு. அப்ப நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை 5க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து டே 5க்கு போறோம். டே 5க்கு போகும்போது 4 சின்னதா இல்ல 1 சின்னதா? 1 தான் சின்னது. அப்ப நம்ம மினிமம் பிரைஸ் அப்டேட் பண்ண தேவையில்ல. இதுவே 4 - 1 என்ன? 3. 3 பெருசா இல்ல இப்ப இருக்க மேக்ஸிமம் ப்ராஃபிட் பெருசா? இப்ப இருக்க 5 தான் பெருசு. அப்ப இதுவுமே அப்டேட் பண்ண தேவையில்ல. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா மினிமம் பிரைஸ் 1ல வாங்கினா, அதாவது டே 1ல வாங்கி டே 4ல வித்தோம், அதாவது 6 அதுக்கு வித்தோம்னா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன வருது? 5. அப்ப நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்னன்னா 5ன்னு ரிட்டர்ன் ஆகும். நம்ம கோட் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் மினிமம் பிரைசஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ. இன்டிஜர் டாட் மேக்ஸ் வேல்யூவை லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூ, லார்ஜஸ்ட் பாசிபிள் இன்டிஜர்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒன்னும் இல்ல, நீங்க இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா இன்ஃபினிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை 0ன்னு வச்சிடறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா பிரைசஸ் அரேல 0ல இருந்து அதோட லென்த் வரைக்கும் இன்டரேட் பண்றோம். if prices of i வந்து மினிமம் பிரைசஸோட லெஸரா இருக்கு, அதாவது நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம 7 வச்சிருப்போம், அதுக்கப்புறம் 1 கம்பேர் பண்ணிருப்போம். 1 தான் மினிமமா இருக்கும், அதனால 1 அப்டேட் பண்ணிருப்போம். அதுதான் சொல்றாங்க பிரைசஸ் ஆஃப் i வந்து ஏற்கனவே இருக்கிற மினிமம் பிரைஸோட லெஸரா இருந்ததுன்னா மினிமம் பிரைஸ பிரைசஸ் ஆஃப் iக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். இந்த else if பிளாக் எதுக்குன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க. else if prices of i minus minimum price is greater than maximum profit. For an example, prices of i இப்போ வந்து நம்ம 1க்கு வாங்கி வச்சிருக்கோம், ஓகேவா? அதை வந்து 5க்கு விக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? 5 - 1 4. நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏற்கனவே 0ல இருக்கு. அப்ப இதுதான் prices of i. 1ன்றது என்னன்னா ஏற்கனவே இருக்க மினிமம் பிரைஸ். இப்ப இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூவோட மேக்ஸிமம் ஏற்கனவே இருக்க மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கிரேட்டரான்னு பாக்குறோம். ஆமா, கிரேட்டர் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட்ட prices of i மைனஸ் மினிமம் பிரைஸ்க்கு மாத்திக்கிறோம். அதாவது இந்த வேல்யூவை நம்ம இங்க அப்டேட் பண்ணிக்கிறோம். அதை தான் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு prices of i மைனஸ் மினிமம் பிரைஸ்னு கொடுத்திருக்கேன். கடைசி என்ன பண்ணிக்கிறோம்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். சோ இந்த ஆப்டிமல் சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும்னா O of n. ஏன் O of nனா இப்போ நம்ம பிரைசஸ் அரேல எல்லா எலிமெண்ட்டையும் ஒரு டைமா செக் பண்ணிடுறோம். இப்போ இங்க 6 எலிமெண்ட் இருந்தனால பிரச்சனை இல்ல. இதே 10 மில்லியன் எலிமெண்ட் இருந்ததுன்னா அப்ப 10 மில்லியன் செக்ஸ் நடந்திருக்கும். அப்ப நம்மளோட கிராஃப் வந்து லீனியரா இருந்திருக்கும். சோ அதனால தான் O of n. இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்க போகுதுன்னா O of 1. ஏன் O of 1னா நம்ம புதுசா எந்த அரேவும் கிரியேட் பண்ணல. அதுவும் இல்லாம இங்க ரெண்டே தான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்றோம். அது என்னன்னா மினிமம் பிரைசஸும் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் 2 புது வேரியபிள் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது அவ்வளவு ஸ்பேஸும் எடுக்க போறது இல்ல. அண்ட் அதுவும் இல்லாம நீங்க இன்புட் வந்து 10 எலிமெண்ட் கொடுத்தாலும் சரி, இல்ல அதுக்கு மேல எவ்வளவு எலிமெண்ட் கொடுத்தாலும் சரி, நமக்கு இந்த 2க்கான ஸ்பேஸ் தான் எடுக்க போகுது. சோ அதனால ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of 1 தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒருவேளை நீங்க இந்த வீடியோல ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல எனக்கு பர்சனலாவும் DM பண்ணுங்க இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை பத்தி ஒரு போஸ்ட் போடுங்க, லிங்க்டின் போஸ்ட். அதை நான் ரீபோஸ்ட் போடுறேன். இல்ல அப்படின்னா இன்ஸ்டால ஸ்டோரி போட்டு என்ன டேக் பண்ணுங்க, அதை நான் ஸ்டோரி போடுறேன். சோ தட் நிறைய பேர் நம்பி இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிப்பாங்க. சோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.